ஸோ இப்போ நம்ம சர்வர் சர்வீஸில் அடுத்தது பார்க்க போகிறது வெப் சர்வர். அதுக்கு இன்னொரு பேர் HTTP ஆர் HTTPS சர்வர், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டு HTTPயாக இருந்தால் 80 அப்படிங்கிற போர்ட்டை இதை யூஸ் பண்ணோம். HTTPSஆக இருந்தால் 443. இந்த 2 போர்ட்டில் தான் இந்த வெப் சர்வர் ஒர்க் பண்ண போகுது, கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ப்ரௌசர், அப்புறம் நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு பேக்கெட் ட்ரேசர், அவ்வளோதான் இது தேவைப்படுறது. ஸோ நம்ம உள்ள கான்ஃபிகரேஷன் ஒன்றும் பெருசாலாம் பண்ண போகிறதில்ல. கண்டென்ட்டை நம்ம சர்வருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம் வெப் சர்வரில் போயிட்டு. அவ்வளோதான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு சர்வர், அதுக்கப்புறம் ஒரு 4 பிசி, அதிகமாக வேணால் 4 பிசி, 4 பிசிக்கு ஐபி அசைன் பண்ணுறதுக்கு ஒரு DHCP சர்வர். ஓகேவா? ஸோ அது கூட நீங்கள் டிஎன்எஸ் சர்வரையும் ஆட் பண்ணிப்போம். அது கூட அப்படியே HTTPயும் சேர்த்து பண்ணுறோம். 3 சர்வரை ஒரே சர்வரில், 3 சர்வீஸை ஒரே சர்வரில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பண்ணிடலாமா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது HTTP ஆர் வெப் சர்வர். ஸோ HTTPS சர்வரும் இதே தான். ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நெட்வொர்க் டிவைஸில் போயிட்டு ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு சுவிட்சு, அதுக்கப்புறம் எண்ட் டிவைஸில் போயிட்டு பிசி 1 2 3. ஸோ ஒரே ஒரு லேப்டாப், அப்புறம் இந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்வர். அவ்வளோதான். நமக்கு ஒரே சர்வரில் நமக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் 2 சர்வர் கூட தனித்தனியாக வச்சுக்கலாம். DHCPக்கு தனியாக, DNSக்கு தனியாக, HTTPக்கு தனியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு செலவு அதிகம், சர்வர் அதிகமாக யூஸ் பண்ணால் செலவு அதிகம். ஒரே சர்வரில் 10 சர்வீஸையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த சர்வரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் பண்ண போகிறது இங்கே ஒரே சர்வரில் தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன். எந்த சர்வர், என்ன சர்வர் அப்படின்னா வெப் சர்வர். கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா DHCP கூடவே DNS. ஸோ 3 சர்வராக இது, 3 சர்வர் சர்வீஸ் இதில் கிடைக்க போகுது நமக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 175.0.0.1. ஸோ ஐபி அட்ரஸை கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நேமும் கொடுத்துடலாம் அப்படியே. ஸோ நேம் என்ன கொடுக்கலாம்? இது வந்து HOD, இது வந்து டைரக்டர், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட். நம்ம ஆர்டராகவே வந்துடலாம். முதல்ல டைரக்டர், அப்புறம் HOD. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐபி
அவங்களுக்கான நேம், டொமைன் நேம் ரெண்டுமே நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ண வேண்டியது சர்வருக்கான ஐபி அட்ரஸை அசைன் பண்ணணும். ஓகே, டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில் சர்வருக்கான ஐபி, அதாவது 175.0.0.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான டிஹெச்சிபி சர்வர், ஸோ அதை ஃபஸ்ட்டு டிஹெச்சிபி சர்வரை ஆக்ட் பண்ண வச்சு எல்லா பிசிக்கும் ஐபியை அசைன் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் டிஎன்எஸ்ஸாக மாற்றுறோம், நேமாக அசைன் பண்ணிக்கிறோம். மூணாவதாக நம்ம வெப் சர்வராக மாற்ற போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சர்வரை ஓப்பன் பண்ணிடுறேன். டெஸ்க்டாப்புக்குள்ளே போகிறேன். பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கா ஸ்பீடு? அடுத்தது ஐபி கான்ஃபிகரேஷன். இதில் டிஹெச்சிபிக்கு மாற்றக்கூடாது. சர்வர் முதல்ல ஸ்டேட்டிக்காக தான் இருக்கணும். சர்வர்லேருந்து தான் மற்றதை நம்ம டிஹெச்சிபியாக மாற்ற போகிறோமே தவிர சர்வரே டிஹெச்சிபியாக மாற்றக்கூடாது. புரியுதா? ஸோ ஸ்டேட்டிக்கில் போயிட்டு நம்ம ஐபியை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ IP4 அட்ரஸ் ஒன்று தான், நம்மளோட ரவுட்டர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஐபியை நான் சர்வருக்கு கொடுத்துட்றேன். ஸோ டிஃபால்ட் கேட்வேவும் அதே தான், டிஎன்எஸ் சர்வரும் அதே தான். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம ஒரு ரவுட்டரை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சர்வருக்கு முன்னாடி ஒரு ரவுட்டரை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டிஃபால்ட் கேட்வே 1ன்னு வரணும், சர்வர் ஐபி 2ன்னு வரணும். ஓகேவா? அதே மாதிரி டிஎன்எஸ் சர்வர் ஐபியும் 2ன்னு வரும். டிஃபால்ட் கேட்வே எப்போவுமே நெட்வொர்க்கில் ஃபஸ்ட் ஐபி, அதுதான் டிஃபால்ட் கேட்வே. ஸோ நெட்வொர்க்கில் ஃபஸ்ட் ஐபி 0 கிடையாது, 1. நெட்வொர்க் ஐபி தான் 0ன்னு சொல்லுவாங்க. 175.0.0.0 அப்படின்னு ஒரு ஐபி நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா ஐபியை எடுத்துக்காது, அது நெட்வொர்க் ஐபி. ஐபி அட்ரஸ்னால் 1லேருந்து 254 வரைக்கும் கொடுக்கலாம். 255 ப்ராட்காஸ்ட் ஐபி, அதையும் அசைன் பண்ண முடியாது. ஸோ 1லேருந்து 254 இதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ 0 யூஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட் ஐபிங்கிறது 0, ஸோ அதையும் யூஸ் பண்ண முடியாது நெட்வொர்க் ஐபி. கடைசி ஐபி ப்ராட்காஸ்ட், ஸோ அதையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இதை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது பண்ண வேண்டியது சர்வீஸ் போயிடுறேன். ஸோ சர்வீஸில் முதல்ல டிஹெச்சிபி. ஸோ டிஹெச்சிபி சர்வீஸ்க்குள்ளே வந்துட்டு சர்வீஸை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் முதல்ல பண்ண வேண்டியது, முதல்ல ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே டிஃபால்ட் கேட்வேல நம்ம அங்கே சர்வருக்கு என்ன ஐபி அட்ரஸை அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஐபி அட்ரஸை இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இன்புட்டாக கொடுத்தாச்சு. டிஎன்எஸ் சர்வரோட ஐபியும் அதே தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரே சர்வர் தான், டிஹெச்சிபியாகவும் ஆக்ட் ஆக போகுது, டிஎன்எஸ்ஸாகவும் ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ், சில பேர் இதில் தப்பு பண்ணுறீங்க, 0ன்னு கொடுத்தீங்கன்னா 169ல் தான் உங்களுக்கு ஐபி அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் நமக்கு இங்கே என்ன வெளில டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அதை இங்கே கொடுங்க. எந்த ஐபி அட்ரஸில் ஸ்டார்ட் ஆகணுமோ. நம்ம அடிக்கடி பண்ணுற தப்பு இதாக இருக்கும், ஸ்டார்ட் ஐபி அட்ரஸை மறந்துடுவோம். ஸ்டார்ட் ஐபி அட்ரஸை கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா 169ல் தான் அது ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது இங்கே மேக்ஸிமம் யூசர்ஸ் ஒரு 15. ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே நம்ம இங்கே அப்ளை பண்ண தேவையில்ல. ஒரு முறை எல்லாம் செக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ் சர்வர், ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு கீழே பார்க்கணும். டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ் சர்வர், ஸ்டார்ட் ஐபி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை தப்பாக இருந்ததுன்னா திரும்ப எடிட் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த சர்வரை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிசிக்கெலாம் ஐபி அட்ரஸை என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டரில் இங்கே அசைன் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். இப்போ கனெக்ஷனே கொடுக்கல, நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், கனெக்ஷனை கொடுக்கணும். ஸோ இப்போ கனெக்ஷனை கொடுத்தாச்சு. கனெக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம்
இதில் இன்னொரு தப்பு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சர்வரையே போயிட்டு கிளிக் பண்ணி சர்வருக்கே டிஹெச்சிபியாக மாற்றிடக்கூடாது. ஓகேவா? அது மிகப்பெரிய தவறு. அது மாதிரி பண்ணவே கூடாது. ஓகேவா? சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறது மட்டுமே தவிர ஐபியை போய் அசைன் பண்ணுறதுக்கு இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில் டிஹெச்சிபின்னு கொடுத்தீங்கன்னாக்கா என்ன மரியாதை அப்புறம் சர்வருக்கு? சர்வரை வச்சு தான் ஐபி அசைன் பண்ணுமே தவிர சர்வருக்கே ஐபி அசைன் பண்ணக்கூடாது டிஹெச்சிபி வச்சு. ஸோ டேரக்டரை நான் கிளிக் பண்ணிவிட்டு டேரக்டர் பிசிக்கு ஐபி அசைன் பண்ணுறோம். ஸோ அது என்ன வரணும்னா 11 வரணும். 11 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கிட்டு அடுத்த பிசிக்கோ லேப்டாப்புக்கோ நம்ம போயிடணும். ஸோ கரெக்டாக அசைன் ஆகுதுன்னா அடுத்த பிசிக்கு போயிடலாம். ஸோ எல்லா பிசிக்கும் ஐபியை அசைன் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறது டிஎன்எஸ். இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஐபி அசைன் பண்ணியாச்சா? ஸோ முடிச்சாச்சா? இது வரைக்கும் ஓகேவா? ஸோ அடுத்தது மறுபடியும் சர்வருக்கு போயிட்டு சர்வரோட சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் டிஎன்எஸ், ஸோ டிஎன்எஸ் சர்வீஸை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது எப்போவுமே சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் பண்ணிட்டு தான் கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆஃபில் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆட்லாம் கொடுத்து வச்சிங்கன்னா அது அப்புறம் நீங்கள் திரும்ப வந்து ஆன் பண்ணால் கூட எடுத்துக்காது. வருதா? ஸோ ப்ரொசீஜர் படி அப்படி பண்ணக்கூடாது. போய்ட்டு வாங்க. ஸோ நேமில் போயிட்டு டேரக்டர், அட்ரஸில் போயிட்டு 11, ஸோ ஆடு கொடுங்க. ஸோ அடுத்தது ஹெச்ஓடி, அதோட ஐபி அட்ரஸை கொடுத்துருங்க. சேவ் பண்ணுங்க. ஸோ நேமை அசைன் பண்ணியாச்சு. ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ண வேண்டியதான். நான் சர்வர்லேருந்தே செக் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் பிங்க் ஸ்பேஸு டேரக்டர், அடுத்தது பிங்க் ஸ்பேஸு ஹெச்ஓடி, அடுத்தது பிங்க் ஸ்பேஸு ஸ்டாஃப், அடுத்தது பிங்க் ஸ்பேஸு ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம ஐபி அசைன் பண்ணியாச்சு. ஸோ பிசி எல்லாத்துக்கும் எல்லா கான்ஃபிகரேஷனும் முடிஞ்சது. இப்போ ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ண வேண்டியது HTTPயில் கண்டென்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேவா? HTTP சர்வரில் கண்டென்ட் ஆட் பண்ண வேண்டியதான். அந்த கண்டென்ட்டை நான் இப்போது வெளியிலேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஆச்சு. ஸோ இப்போ HTML ஃபைலை ரெடி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சர்வருக்கு போயிடுறோம். ஸோ சர்வரில் சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு HTTP, ஸோ HTTPக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். ஓகேவா? ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இங்கே HTML டாக்குமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதில் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை மட்டும் நான் வச்சுக்கிறேன்.
ஸோ இருக்கிற எல்லா ஃபைலையும் டெலிட் பண்ணிவிட்டு index.html மட்டும் நான் ஓகேவா. ஸோ எப்போ போல் நம்ம ஒரு சர்வர் சர்வீஸ்குள்ளே வந்தோம்னா ஆன் பண்ணியிருக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆனில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே எடிட் இருக்கு பாருங்கள். இதை போயிட்டு எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டு இதை என்னுடைய கண்டென்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ என் கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இதை சேவ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அதை எதுவும் பண்ண முடியாதுங்க. தனித்தனியாக போட்டுக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொரு ஃபைலையும் தனித்தனியாக HTML CSS JavaScript தனித்தனியாக. ஆமாம். ஸோ இங்கே கொடுத்துட்டோம் இல்லையா, கொடுத்துட்டு நானே சேவ் கொடுத்துட்டேன், ஓவர் ரைட்டும் கொடுத்துட்டேன். நான் இருக்கிற ஃபைல் தான் வந்து எடிட் பண்ணுறதுனால ஓவர் ரைட் எஸ். இப்போது HTTPயில் நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெப்சைட்டில், அதாவது நம்மளுடைய வெப்சைட்டை வெப் சர்வர்லேருந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு டிஎன்எஸ் சர்வீஸ்க்குள்ளே வந்துடுறேன். அதாவது நம்ம சர்வரோட டிஎன்எஸ் சர்வீஸ்க்குள்ளே வந்துட்டு அது ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் வெப்சைட்டோட நேம் www.tv.com அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். அட்ரஸில் சர்வரோட IP 175.0.0.1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஆடு கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. இது வரைக்கும் பண்ணியாச்சா. கடைசியாக என்ன பண்ணேன் அப்படின்னா டிஎன்எஸ்குள்ளே வந்துட்டு www.tv.com என்னோட வெப்சைட்டோட நேம், வெப்சைட் நேமு, வெப்சைட்டோட IP கொடுத்துட்டு சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் சர்வரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சர்வரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட நான் தான் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட பிசிக்கு போகிறேன். ஸ்டூடெண்ட் பிசிக்கு போயிட்டு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வெப்சைட் கண்டென்ட் ஏல ஓப்பன் ஆகும், சர்வரில் தான், சாரி வெப் ப்ரௌசரில் தான். ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் URL போயிட்டு www.tv.com அப்படின்னு என்னுடைய வெப்சைட் நேமை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா. இங்கே பாருங்கள், என் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் எந்த ப்ரௌசரில் போய் பார்த்தாலும், எந்த பிசியோட ப்ரௌசரில் போய் பார்த்தாலும் வந்துடும். ஸோ நான் இப்போ ஹச்ஓடியோட பிசியில் போய் பார்க்குறேன். வெப் ப்ரௌசர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ண டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி அதை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, இப்போ தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ www.tv.com ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட். கரெக்டாக வருதான்னு பாருங்கள், வரலன்னா சொல்லுங்கள், செக் பண்ணுவோம்.